வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளைண்ட் சொசைட்டி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்குமெண்ட்டை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி அதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் டெலிகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறையா இன்ஃபர்மேஷன் அங்கே ஷேர் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு நம்ம எவ்வளவோ டெக்ஸ்ட்டை வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் மாற்றிருப்போம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நம்மளே சூப்பராக என்ன டாக்குமெண்ட்டில் நம்ம டைப் பண்ணுறோமோ, இல்லை நமக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதவே ஈஸியாக வந்துட்டு எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் நம்மளால் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே புரியாது. ஏன்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அது எப்படி அப்படிங்கிறத நான் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துகிட்டு என்னால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல அப்படின்னா பிளைண்ட் சொசைட்டி அஃபிஷியல் காரணமாகாது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெப்சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இதை நான் ஃபாஸ்ட்டாக பண்ணி காமிக்கிறேன். இது ஸ்லோவாக நாவிகேட் பண்ண முடியல, ரொம்ப ஃபோன் ப்ராப்ளம் ஆகுது. நான் மோர் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இதில் டெஸ்க்டாப் மோடு எனேபிள் பண்ணிக்கிறேன். சென்டரில் அப்லோட் ஸ்க்ரீன் இருக்கு கொடுத்துக்கிறேன். சரி, அப்லோட் ஃபைல். இப்போ வந்துட்டு நான் ஹைட் ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன், ஏன்னா டிரைவ் ஷோ ஆகும். ஃபைல்ஸ் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஸ்கூல்லேருந்து ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றின ஒரு நோட்டிஃபிகேஷன். இது வந்துட்டு விஷுவல் இம்பேக்ட் அப்ளை பண்ண முடியாது. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லாங்குவேஜ் அதே டிரெக்ட் பண்ணிக்கும், செகண்ட் லாங்குவேஜ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம். இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்கனால இது கரெக்டாக படிக்க மாட்டேங்குது, இல்லைன்னா சூப்பராக படிக்குது. இந்த இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்துட்டு தமிழ் செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்கும், அதுதான் வந்துட்டு நம்மளோட பிரைமரி லாங்குவேஜ். டிரான்ஸ்லேட் கொடுத்துருங்க, அவ்வளோதான், டிரான்ஸ்லேட் ஆயிரும். டிரான்ஸ்லேட் ஆகி டவுன்லோட் பண்ண வந்துடுச்சு. சென்ட்ரா டவுன்லோட் இருக்கும், டவுன்லோட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இங்கிலீஷ் டாக்குமெண்ட் கொடுத்துருந்தேன்.
இப்போ வந்துட்டு அதே தமிழில் வந்துருச்சு, இங்கே பாருங்கள். அடுத்து 3வது பேஜ். இதையும் வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்துட்டு நான் கிளியராக சொல்லிடுறேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்கனால ஃப்ளூயண்ட்டாக இதை வந்துட்டு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. மற்றபடி ரொம்ப சிம்பிள். நான் ஸ்டெப்ஸை வந்துட்டு ஈஸியாக சொல்லிடுறேன். அதாவது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு டெஸ்க்டாப் மோடு வந்துட்டு எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டு சென்டராக பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஃபைல் இருக்கும். அப்லோட் ஃபைல் கொடுத்துடுங்க. அப்லோட் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க எக்ஸல், பிடிஎஃப், வேர்டு, டிஎக்ஸ்டி இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸுமே நம்ம வந்துட்டு இதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான், 4 MBக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி 48,602 வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது 100 பேஜாக இருந்தால் கூட பண்ணி கொடுக்குது. ஆனால் வந்துட்டு வார்த்தைகள் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கு. வேறு எதுவுமே வந்துட்டு இதில் இல்லை. இது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்மளால் பண்ணிக்க முடியுது. பெரிய ஃபைல்ஸாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நம்ம எஸ்ஏ பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளாகவே வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்க முடியுது. ரொம்பவே அக்சஸபிளாக இருக்குது. எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் சிம்பிளாக இந்த ஒர்க் வந்து முடியுது. இதில் எல்லாமே ஈஸியாக வந்துட்டு அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இதை தயவு செஞ்சு நாவிகேட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன் அப்படின்னா இதில் என்னால் இதோட கிளியராக யூஸ் பண்ண முடியல. மற்றவங்க யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. நான் நம்ம விஷுவல் இம்பேர்டுக்கு நல்ல தகவல் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நாவிகேட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்ஸ் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிளைண்ட் சொசைட்டி.